பழனிசாமி 2024 அவர் என்ன சொல்றாரு, பாஜகவுக்கு நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்றாரு. சமீப காலங்களாக நன்றி வேஷம் போடுறாரு. அவர்களே ஒத்துக்கிறாரு, எங்க ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, டெல்லி அரசாங்கம் தான். எதனால 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது பாஜகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்களுக்கு அவ்வளவு உதவி செய்த பாஜகவிற்கு, அது மோடி அவர்கள் டெல்லியில் என்டிஏ கூட்டணி கூட்டத்தப்ப இவர் வலது பக்கம் உட்கார வச்சு அந்த கூட்டணி அறிவிச்சப்ப, அதுக்கப்புறம் ஓடி அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டு என்னெல்லாம் அவர் பேசினார், எஸ்டிபி மாநாட்டில் என்ன பேசினார், எப்படியெல்லாம் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக பேசிவிட்டு இன்றைக்கு அவர் கூட்டணி அமைத்தால் என்ன தவறு என்று கேட்பது, அதைத்தான் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. 24 நீங்க வெளில வந்தீங்களே, என்ன காரணத்துக்காக வந்தாங்க? அது பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல். நீங்க அவர்களோட நன்றியோடு இருப்பேன், அவர்களுக்கு நன்றியாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு சொல்றீங்க. உங்க ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவங்க 4.5 வருஷம் சொல்ற பழனிசாமி, அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகணும்னு சொல்லி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்தியா முழுவதும் போட்டியிடுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டணியிலிருந்து பல லாபங்களை அறிவித்த பழனிசாமி, கட்சியை காப்பாற்றி கொண்ட பழனிசாமி எதற்காக வெளியேறினார்? அதை பாஜகவுக்கு ஆதரவாக சில ஊடகங்கள்ல சில பத்திரிகையாளர்கள் பழனிசாமிக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் இருக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா, இல்ல பழனிசாமி இன்றைக்கு அந்த கூட்டணியை பத்தி என்ன தவறுன்னு கேட்கறது காரணம், கூட்டணி அமைப்பது ஒரு கட்சியோட அமைப்பது தவறு இல்லை. ஏற்கனவே கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலான பாராளுமன்ற தேர்தல் அப்ப எதுக்கு வெளில விடாதீங்க, என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசினீர்கள், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசினீர்கள். இப்பயும் சொல்ற, பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவர், துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. திரையுலகத்தில் இவ்வளவு உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ்லாம் பெற்றுக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு பழனிசாமி முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? நடக்காத ஒன்றை ஒரு இன்றைக்கு வெளியில அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலவீனமாயிட்டு இருக்கு. அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். பழனிசாமி என்றைக்கு ஏப்ரல் 12 கூட்டணிக்கு வந்தாரோ, அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும், பழனிசாமி தலைமையில், அது பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாகிட்டு இருக்கு. இன்னும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும். தேர்தல் நேரத்தில் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் அது 15% கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும். இதை நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.